சின்னத்திரை பிரபலமான சைத்ரா ரெட்டி தன்னுடைய கணவரை பிரிந்துட்டதா சமூக வலைதளங்கள்ல வதந்திகள் பரவி வருகிறது. சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி விஜய் டிவியில கல்யாணம் முதல் காதல் வரையில இவங்க முதல்ல அறிமுகமானாங்க. சன் டிவியோடைய கயல் சீரியல் புகழா இப்போ பலருடைய மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. அவருடைய கணவர் ராகேஷ் சாம்லா. இவர் ஒரு இயக்குனர், அது மட்டும் இல்லாம ஒளிப்பதிவாளராகவும் இருக்காரு. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த வதந்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. சைத்ரா ரெட்டிக்கும் ராகேஷ் அவர்களுக்கும் அக்டோபர் 2020 நிச்சயதார்த்தம் நடந்தது. அதுக்கப்புறமா நவம்பர்ல இவங்களுடைய திருமணம் கோலாகலமா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சின்னத்திரையில யார்டி நீ மோகினி, கயல் தொடர்கள் மூலமா இவங்க ரொம்பவுமே புகழ்பெற்ற நடிகையா வலம் வந்துட்டு இருக்க நிலையில அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல தன்னுடைய கணவர் பத்தின எந்த விஷயத்தையும் அவங்க அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், அவங்க கணவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய கணவரை ஃபாலோ செய்யறத நிறுத்திட்டாங்க அப்படின்னும், ரெண்டு பேருமே தன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ரொம்பவுமே பிரைவேட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்மா டைவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கு சீரியலுடைய நியூஸ் ஆர்டிகல் பக்கத்துலலாம் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. பிரபலங்கள் சமூக வலைதள பக்கங்கள்ல இருந்து இணைந்திருக்கக்கூடிய புகைப்படங்களை நீக்கிறப்போ இது பிரிவோட அறிகுறியாவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும் இல்லாம சைத்ரா ரெட்டி இப்ப வரையும் தன்னுடைய கணவர் பத்தி எந்த ஒரு விஷயமும் அவங்க சமூக வலைதளங்கள்லயோ இல்ல பிரஸ் கிட்டயோ அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்லல. சீக்கிரமாவே இவங்களுடைய டைவர்ஸ் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் ரசிகர்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சைத்ரா ரெட்டியோடைய ஃப்ரெண்டான ரேஷ்மாவும் அவங்களுடைய கணவர் மதனை பிரிய போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி அவங்களுடைய கணவரை பிரிஞ்சுதான் வாழ்றாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு.